Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் ஒரு டீ டைம்க்கான ஸ்நாக் மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மசால் வடை பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு கடலைப்பருப்பு சென்னா தால் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த வடைக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா தட்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பு நல்லா ஊறின உடனே அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அந்த பருப்பை போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு சில்லி, நான் ஒரு 7-8 சில்லி போட்டிருப்பேன். அவ்வளோ சில்லி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஃபெனல் சீட்ஸ், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, அதெல்லாம் போட்டு நல்லா வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருந்ததுலேருந்து ஒரு கை பருப்பு அரைக்காமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்போட அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வடைக்கு தேவையான வெங்காயம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் தான், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். அப்புறம் வடைக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை, இது எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து அது கூட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. நம்ம பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த வடை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த மாவுக்கு தேவையான உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வடைக்கு அந்த அளவுக்கான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடை பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் அந்த கரெக்டான பதத்துக்கு சூடான உடனே அந்த உருண்டைகள்லேருந்து ஒன்றொன்னா எடுத்து இப்படி கையில் வச்சு தட்டி அதை உள்ளே போட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாயிருச்சுன்னா நீங்கள் வடையை தட்டி போட்ட உடனே ப்ரௌன் கலர் ஆயிரும், ஆனால் உள்ளெல்லாம் வேகாது. மிதமான சூடில் வச்சு போட்டோன்னா தான் உள்ளேயும் வெந்து வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி பாதி வெந்த உடனே அந்த மற்ற வடைகளையும் எல்லாம் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. கரெக்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வெந்த உடனே எல்லா வடைகளையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. அந்த மீதி இருக்கிற எண்ணெயும் அப்படியே வடிகிற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மொறுன்னு மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங்கில் டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.